வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பைத்தான்ல இருக்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நெக்ஸ்ட் டாபிக்கான டிக்ஷனரிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த வீடியோவில் அதனுடைய கண்டினியூஷனான டிக்ஷனரிஸ் பற்றி பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிக்ஷனரிஸ்னா என்னன்னு பார்த்துக்குவோம். இட் ஸ்டோர் டேட்டா இன் அ வேல்யூஸ் இன் அ கீ வேல்யூ பேர். டிக்ஷனரிஸ்னா என்னன்னா, இட் ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ் இன் அ கீ வேல்யூ பேர். ஓகே, கீ வேல்யூ பேர்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம ஒரு ஜேசன் ரெக்கார்டு இருக்குல்ல. ஓகே, ஜேசன் ரெக்கார்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு ப்ராக்கெட் இருக்கும். ஓகே, ஒரு கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு கீ கொடுப்பாங்க, ஐடின்ற ஒரு கீ இருக்கும். ஓகே, தென் அந்த ஐடிக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. ஓகே, தென் புட் கமா, தென் தே மென்ஷன் நேம், விஜா குயிக் நம்ம ஃபேமிலி நம்ம கொடுப்போம். ஓகே, தென் அந்த கர்லி பிரேசஸ் வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட் டேட்டா. சிமிலர் வே, ஓகே, டிக்ஷனரியும் எக்ஸாக்டாக இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, ஜேசன் நீங்கள் வந்து உங்களுக்கு டிக்ஷனரிஸ்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜேசன் ரெக்கார்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்மேட் டேட்டா. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் தான் என்ன பண்ணோம், டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருந்தால். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லிஸ்ட்டை பற்றி. லிஸ்ட் எப்படி ஸ்டோர் பண்ணும் ஒரு டேட்டாவுனா, ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த ப்ராக்கெட்குள்ளார என்ன ஆகுனா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார 1, ஓகே, 2 and 3 அப்படின்ட்டு என்ன பண்ணோம், எந்த ஒரு டேட்டா டைப்பாக இருந்தாலும் கமா செப்பரேட்டட் பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். பட் இந்த 1ன்றதுக்கு எக்ஸ்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்கும். ஓகே, ஒரு கீ. ஓகே, எக்ஸை நான் கால் பண்ணேன்னா எனக்கு இந்த 1ன்ற இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். 2 நான் இப்போ எப்படி கால் பண்ணோன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லைக் 0th இண்டெக்ஸ், 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இண்டெக்ஸ் பேஸ்டில் பேக்ரவுண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இங்கே டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னா, லைக் கீ வேல்யூவாக ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை 0ன்னு கால் பண்ண முடியாது. ஓகே, 0ன்னு கால் பண்ணக்கூடாது, ஐடின்னு கால் பண்ணணும். பட் லிஸ்ட்டு வந்து வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஓகே, ஒரு எடுத்துகிட்டு வரது டேட்டா வந்து கெட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்போம். பட் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா கீயை கொடுப்போம். இது கீ. ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து கீ, தென் தட் ஐடி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிப்போம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கீ. ஓகே, இது வந்து கீ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் கீ அண்ட் வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதுக்காக டிக்ஷனரிஸை யூஸ் பண்ணுறோன்னு. ஓகே, நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்க, அந்த டேட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கணும் அந்த ஃபார்மேட்னா, ஓகே, அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, இந்த கீ அண்ட் வேல்யூவில் உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு பேர் தான், அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டிக்ஷனரிஸ். ஓகே, டிக்ஷனரிஸ். ஓகே, இந்த டிக்ஷனரிஸ் ஆர் கலெக்ஷன் விச் இஸ் ஆர்டர்டு. ஓகே, விச் இஸ் ஆர்டர் அப்படின்னா என்னன்னா, நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது ஆர்டரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சேஞ்சபிள். ஓகே, சேஞ்சபிள், டு நாட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஓகே, லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3ன்னு கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணிக்கும். லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். பட் இந்த டிக்ஷனரி டூப்ளிகேட்டை அலோவ் பண்ணாது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் சேஞ்சபிள்னா என்னென்னா, நீங்கள் இப்போ நேம் வந்து விஜா குயிக்னு கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், நேமை வந்து விக்னேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விக்னேஷன். ஓகே, விக்னேஷன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். விக்னேஷன்னு டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அதுதான் சேஞ்சபிள்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள், அன்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. சிமிலர் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா. மியூட்டபிள்னாவும் இந்த சேஞ்சபிளை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டெக்னிக்கலாக மியூட்டபிள், அன்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், சேஞ்சபிள், அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், டிக்ஷனரிஸ்னால் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகே, சேஞ்சபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸை வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ரூல்ஸ். ஓகேங்களா, டிக்ஷனரி ஃபார்மேட்டுக்கான ரூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக
எக்ஸாம்பிளுக்கு போயிடுவோம். ஓகே, இது வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த கோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். ஓகே, அந்த கோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணலாம். ஓகே, என்ன டிக்ஷனரினா பர்சனல் டேட்டா, பர்சனல் ஆர் கஸ்டமர் டேட்டா, கஸ்டமர். ஓகே, கஸ்டமர் டேட்டா, கஸ்டமர் டேட்டான்னு நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிக்ஷனரிக்குள்ளார ஓகே, இந்த டிக்ஷனரிக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகே, ஐடி, இவருக்கு ஐடி வந்து 1457, இவருடைய ஐடி இதுதான். கமா, ஓகே, அவருக்கு ஒரு நேம். ஓகே, நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் அவருக்கு வந்து விக்னேஷன் அப்படின்னு கொடுத்துப்போம், விக்னேஷன். தென் அவரு தென் இமெயில். ஓகேங்களா, தென் இமெயில். லெட் மீ டேக் தென் என்ன பண்ணணும், நம்ம இமெயில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இமெயில் வந்து abc@vijaquick.com. ஓகே, vijaquick.com. ஓகே, இப்போ இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு போதும். ஓகேங்களா, இதுதான் வந்து என்னுடைய டிக்ஷனரி டேட்டா. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓகே, நம்ம லிஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, லிஸ்ட்டாக இருந்தால் பிரிண்ட் போடுவீங்க. ஓகே, பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த டேபிள் நேம், ஸோ அந்த வேரியபிள் நேம் கொடுப்பீங்க, கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகே, அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, இண்டெக்ஸை நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு எரர் த்ரோ பண்ணது. ஓகே, நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் டிக்ஷனரி ஃபார்மேட்டில் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸை கால் பண்ணக்கூடாது, கீயை தான் கால் பண்ணோம். ஓகே, கீயை வந்து கால் பண்ணிங்கன்னா தான் அது வந்து எடுத்துகிட்டு வந்து டேட்டா வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக ஷோ பண்ணும். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம்ன்ற அந்த கீயை வந்து கால் பண்ணுறேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்ற அந்த கீயை கால் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸாக்டாக என்னுடைய டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஓகே, கிளியர்? ஓகே, இப்போ எனக்கு ஒரு டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு காம்ப்ளெக்ஸன் ஒரு நெஸ்டட், ஓகே, ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெஸ்டட்னா என்னன்னா, ஒரு பெராந்திசிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு கர்லி பிரேஸ் நான் போட்டிருக்கேன். ஓகே, இன்சைடில் நான் என்ன சொல்கிறேன், லைக் அட்ரஸ்ன்னு இருக்குங்களா, அட்ரஸ்ன்னு நான் ஒரு அனதர் ஒரு கீயை கிரியேட் பண்ணுறேன், அட்ரஸ். ஓகே, அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்குள்ளார நான் அகைன் ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஸ்ட்ரீட், ஓகே, இல்லை டோர் நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு டோர் நம்பர், டோர் நம்பர், டோர் நம்பர் 6A. ஓகே, கமா, லொக்கேஷன், லொகேஷன் சென்னை. ஓகே, இப்போ இதுதான் என்னுடைய டேட்டா. இப்போ என்னுடைய டேட்டாவை நான் ஒரு வாட்டி வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, what happened, 6A is an invalid decimal literal. ஓகே, 6ன்னு வச்சுப்போமே. ஏன்னா 6Aன்னு கொடுத்தா அது வந்து 6Aன்றது இங்கே இன்வேலிட் டெசிமல் நம்பர்னு வருது. ஓகே, நான் இன்டிஜராக மாற்றிக்கிறேன். தென் ஓகே, நான் இன்டிஜராக போட்டுக்கிறேன். ஓகே, நோ இஷ்யூஸ் ப்ரோ, ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகே, கர்லி பிரேசஸ், invalid syntax. Okay, comma, we missed comma. Okay, perfect. இப்போ பாருங்க,
எனக்கு ஐடி காலம் வந்துருச்சு. ஓகே, அவருடைய ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது, அண்ட் அவருடைய அட்ரஸ் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய டிக்ஷனரி டேட்டா. ஓகே, இதுதான் என்னுடைய டிக்ஷனரி டேட்டா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த லொக்கேஷன் வேணும். ஓகே, எனக்கு இந்த லொக்கேஷன் மட்டும்தான் வேணும். அவருடைய என்ன லொக்கேஷனில் இருந்து எங்களுக்கு கஸ்டமரோட டேட்டாவில் அவருடைய லொக்கேஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது வந்து இந்த டிக்ஷனரி ஃபார்மேட்லேருந்து எப்படி டேட்டாவை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து டிக்ஷனரி. ஸோ கீயை தான் நம்ம கால் பண்ணோம். ஓகேவா? இப்போ இதுக்கான கீ எது? ஓகே, இது வந்து அட்ரஸ்ன்றதுக்குள்ளே தான் இருக்குது, அட்ரஸ்க்குள்ளார தானே இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், கம்மா அட்ரஸ்க்குள்ளார தான் இது வந்து அனதர் ஒன். ஓகே, நெஸ்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை வந்து வியூ பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அட்ரஸ்க்கு வியூ பண்ணுறேன். ஓகே, அட்ரஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து ஷோ பண்ணுது. பட் எனக்கு இந்த லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் தான் வேணும். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எடுக்கிறதுனா, இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிட்டு அனதர் ஒன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, லொக்கேஷன்ற இந்த கீவேர்டை கொடுங்க. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, எக்ஸாக்டான எனக்கு லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் என்னால் கொண்டு வர முடியுது. ஓகேங்களா? கிளியரா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது நிறைய டேட்டாஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிளியராக வந்து ஒரு சிம்பிளான ஒரு டேட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து ஆனால் இந்த என்னுடைய டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்க இந்த டேட்டாக்குள்ளார நான் அகைன் ஒன் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அதாவது இங்கே வந்து ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது. ஓகே, நான் லாஸ்ட் நேம்னு ஒரு வேல்யூவை கொடுக்க போகிறேன். ஓகே, லாஸ்ட் நேம் கொடுக்கணும். இதை நான் எப்படி ஆட் பண்ணுறது, ஆர்எல்ஸ் ஃபோன் நம்பர் கொடுப்போமா? ஓகே, லைக் கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகே, dot update. Okay, update, then curly braces, key value வந்து last name. Okay, last name, then value ஓகே. இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணோம்ல, பிரிண்ட் கஸ்டமர் டேட்டா. ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, எனக்கு வந்து அந்த லாஸ்ட் நேம் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, என்னுடைய இந்த கஸ்டமர் டேட்டான்ற இந்த டிக்ஷனரிக்குள்ளார என்னுடைய லாஸ்ட் நேமையும் ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, பட் நான் ஆர்டர்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம டேட்டா வந்து ஃபஸ்ட்டு ஐடி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் நேமு, இமெயிலுக்கு நெக்ஸ்ட்டு தான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் வந்து ஆர்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் டிக்ஷனரி வந்து ஆர்டராக ஃபாலோ பண்ணது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பைத்தான் 3.6க்கு முன்னாடி வெர்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபாலோ பண்ணாது. ஓகே, அது வந்து பைத்தான் 3.7க்கு அப்புறமா தான் அப்டேட்டில் தான் இது வந்து ஆர்டர்டாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அன்ஆர்டரில் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே வந்து ஆர்டர்டு ஃபார்மேட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்ம எப்படி ஒரு நியூ ரெக்கார்டை எப்படி எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியில் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் இருக்குங்களே, இந்த ஃபர்ஸ்ட் நேமில் இருக்கிற ரெக்கார்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுங்க, இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேம்ன்றது கீ இல்லைங்களா, அதை கொடுங்க. ஓகே, தென் ஓகே, ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்க போகிறீங்களே, ஸோ அந்த நேமை கொடுங்க. விஜா குயிக்னு கொடுப்போமா, விஜா குயிக். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள், என்னுடைய ஒரிஜினல் வேல்யூவில் விக்னேஷன் இருக்குது, அந்த விக்னேஷனை போயிட்டு இது சேஞ்ச் பண்ணியிருக்கு, விஜா குயிக்னு சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ரெக்கார்டை வந்து டிக்ஷனரியில் ஆட் பண்ணவோ இல்லை அப்டேட் பண்ணவோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஓகே விக்னேஷன், நீங்கள் இப்போ ஆட் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னுடைய இமெயில் ஐடி, ஓகேங்களா, இந்த இமெயில் ஐடின்ற இந்த கீ அண்ட் வேல்யூ பேரை நான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிளுங்க.
ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஜஸ்ட் புட் டாட் அண்ட் பாப். ஓகே, பாப், then mention your key. Okay, email, right? Email is my key. Okay, now execute. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த இமெயில்ன்ற இந்த கீ அண்ட் வேல்யூ பேர் வந்து இல்லை, ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணணும். ஓகே, இன்னொரு கொஷின் வரும் உங்களுக்கு. இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த ஐடிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது. இந்த ஆல் த கீஸும் என்னென்ன கீஸ்லாம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு புட் key, execute. Oh sorry, I need to store this one variable. So new. ஓகே, இப்போ பாருங்க, நமக்கு கீ அண்ட் வேல்யூஸை நமக்கு வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த கீஸ் வேல்யூஸை நமக்கு ஷோ பண்ணுது. இங்கே இருக்கிற கீஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் இல்லை ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, இமெயில் இருக்குன்னு. சப்போஸ் வேல்யூஸ் வேணும்னா நீங்கள் வேல்யூஸ்னு கொடுங்க. ஓகே, வேல்யூஸ்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் வரும். பட் இன் ரியல் டைமில் இந்த மாதிரி நம்ம கீஸ் மட்டும் எடுத்து பார்க்க மாட்டோம், வேல்யூஸ் மட்டும் தனியாக வந்து அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லைல்ல. நான் வந்து வெறும் வேல்யூஸ் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா நமக்கு ஒரு சில சினாரியோ யூஸ் ஆகும். ஸோ அப்போ மட்டும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து கீஸும் வேணும், வேல்யூஸும் வேணும், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார. ஓகே, ஒரு டப்பிள் ஃபார்மேட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்ன்னு இருக்குங்க. ஓகே, ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம்ஸ்ன்ற அந்த இன்பில்டு மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஆல் த ஒவ்வொரு வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டப்பிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஒரு டப்பிள் ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் நேம் இது ஒரு டப்பிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கொண்டு வந்துடும். இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து ரியல் டைமில் ஓகே ஒரு பைஸ்பார்க்லாம் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, பிக் டேட்டா ப்ராசஸிங் டூல் பைஸ்பார்க்ன்றது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஏன் நம்ம வந்து இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்குங்க, இந்த ஐட்டம்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து உங்களால் டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன, ஓகே, இந்த டிக்ஷனரின்ற இந்த கஸ்டமர் டேட்டான்ற இந்த டிக்ஷனரி அப்படியே தான் இருக்கும். ஓகே, இந்த வேரியபிள் நேம் அப்படியே தான் இருக்கும். உள்ளே இருக்கிற டேட்டாஸ் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். இப்போ பாருங்கள் அது எப்படின்னு. கஸ்டமர் டேட்டா டாட் கிளியர். ஓகே, customer data dot clear. Now execute. ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு வந்து அந்த டிக்ஷனரி இருக்கு, பட் டேட்டா இல்லை. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி தான் நான் பண்ணணும். நீங்கள் வந்து இன்சைடில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், கிளியர் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் நம்ம மொபைலில் எப்படி வந்து அன்வான்ட் டேப்ஸ்லாம் வந்து ஒரு கிளிக்கில் வந்து ரிமூவ் பண்ணுறோமோ, க்ளீன் பண்ணுறோமோ, அந்த மாதிரி தான் இன்சைடில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் க்ளீன்ற இந்த வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டெலீட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த டெலீட் எதுக்குன்னா, ஓகே, இப்போ கஸ்டமர் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கஸ்டமர் டேட்டான்னு. இப்போ பாருங்கள், எனக்கு கம்ப்ளீட்டாகவே டெலீட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? கஸ்டமர் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, இந்த எரர் எதுக்கு வருதுன்னா, ஏன்னா நம்ம இந்த ஸ்டெப்லேயே வந்து டெலீட் பண்ணிட்டோம் கஸ்டமர் டேட்டாவை. ஓகே, கஸ்டமர் டேட்டாவில் இந்த 6th ஸ்டெப்லேயே நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ 9th ஸ்டெப்புக்கு வரும்போது அந்த நேம், அந்த வேரியபிள் நேமே இல்லைன்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ கிளியர். ஸோ இந்த வீடியோவில் டிக்ஷனரினா என்ன, ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணணும், ஓகே, ஒரு டிக்ஷனரியிலேருந்து ஒரு டேட்டா எப்படி ஃபிச் பண்ணணும், ஓகே, டெலீட் எப்படி பண்ணுறது, அப்டேட் எப்படி பண்ணுறது, ஒரு நியூவாக ரெக்கார்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஓகே, ஒரு டிக்ஷனரியில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக வந்து பார்த்துருப்போம். If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We will meet next video.